பெரும்பாலான கருத்து கணிப்புகள்ல மத்திய ஆட்சியில செய்யக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தான் வரும்னு சொல்றாங்க. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க சார்? கருத்து கட்சிகள் சொல்றது இன்னைக்கு பண்ணிருக்கக்கூடிய ஜனங்களுடைய இது எல்லாத்தையும் பார்த்தப்போ நிரந்தரமா பாரதிய ஜனதா பார்ட்டி தான் வளர்ந்து வந்து நம்ம சொல்லிக்கலாம். அதுல அது எந்த விதமான ஒரு மாற்று கருத்து கிடையாது. இப்போ பிரதமர் மோடி இன்னைக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்காக தமிழகத்துக்கு வராங்க. ஆனா இப்போ நம்ம முதல்வர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த வெள்ள சேதம் காலத்துல எல்லாம் அவங்க வரல, பார்க்கல மக்களை. ஆனா இவங்க தேர்தல் பிரச்சாரத்துக்கு மட்டும்தான் இந்த தமிழக மக்களை பார்க்கறதுக்கு வராங்கன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. யாரு? நம்ம சிஎம் தமிழக முதல்வர். இவங்க சரியா பண்ணியிருந்தால் வெள்ளத்தை அடிச்சப்போ நமக்கு இது சரியா இருக்குமோ, பாதிப்பு இருக்குமோ? இவங்க எல்லாருமே என்ன பண்ணாங்க, ஒன் சைடா எல்லாமே என்ன எடுத்து இவங்களுக்கு வரக்கூடிய என்ன ஃபண்ட்ஸ் என்ன இது வந்தாலுமே இவங்க வீட்டை நோக்கி தான் ஃபண்ட்ஸ் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்களே தவிர ஜனங்க பார்த்து பார்க்கல. அப்போ ஜனங்க பார்த்து பார்க்காம அது எல்லா விதமான பாதிப்பும் ஜனங்களுக்கு வந்துடுது. அப்போ ஜனங்களை பார்க்க வேண்டியது யாருக்கு அதனால அவங்க அதை பார்த்துட்டாங்க, அது இது பண்ணியிருக்காங்க. அது எந்த விதமான எதுவும் இந்திய குடியுரிமை சட்டத்தை அமல்படுத்தியிருக்காங்க. இப்ப அதுலயும் இன்னும் எதிர்ப்பு அதிகமா இருக்கு. இந்த இஸ்லாமியர்கள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கடுமையா பாதிக்கப்படுவாங்கன்னு சொல்றாங்க. ஆனா அது மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லிதான். பாதிக்கப்படுவாங்க அப்படி சொல்லிட்டு இருக்கிறது யாரு? பாதிக்கப்படுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறது யாரு? எதிர்கட்சி. யாருங்க எதிர்கட்சி? எங்க எதிர்த்தாப்புல கொண்ட கட்சியா இல்ல யாரு? உங்களுக்கு எதிர்த்தாப்புல கொண்டிருக்க எதிர்கட்சியா இல்ல அங்க இருக்கிற எதிர்கட்சியா? ஆளும் கட்சிக்கு எதிராக இருக்கு. ஆளும் கட்சிக்கு எதிராக இருக்கிறது இல்லையா? நம்ம தமிழ்நாட்டுல ஆளும் கட்சி எது? திமுக எதிர்கட்சி எது? அதிமுக. அப்போ அவங்களுடைய கணக்கு பிரகாரம் அதிமுகவும் இருக்கிறது, திமுகவும் இருக்கிறது இல்லையா? அப்போ என்ன ஆயிடுது, அவங்களுக்கு சிஏஏ உடைய எக்ஸ்பான்ஷன் தெரியல, அதோடைய ஒரு இதுவும் எதுவுமே தெரியலங்கிறதுக்கு இதுதான் ஒரு பொது உதாரணம். எப்படின்னா சிஏல எங்கேயாவது ஏதாவது ஜாதியோ இல்ல இந்தியால இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு அப்படின்னு ஏதாவது இருக்கா? இல்ல இவங்க கூட இந்த வக்கீல் நிறைய பேரு என்ன சொல்லுவாங்க, லீகல் எக்ஸ்பர்ட்ஸ். இப்போ பொய் கேஸ் எல்லாத்தையும் ஜெயிக்கக்கூடிய லீகல் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க. ஆனா உண்மையா இருக்கக்கூடிய சட்டத்தை தப்பு இருக்கு சொல்லக்கூடிய லீகல் எக்ஸ்பர்ட்ஸ் இல்லையா? அதை பார்த்து எங்க தப்பு இருக்குன்னு சொல்லணும். சொல்லிட்டால் பாதிப்பு இருக்குன்னு சொல்லணும். எங்க இருக்கு? சரி, இதெல்லாம் நீங்க அரசியல்வாதி கிட்ட நேரடியாக கேட்க வேண்டியது நீங்க சன்னியாசிகிட்ட வந்து கேட்குறீங்க. எங்களுக்கு சன்னியாசிகள் எங்களுக்கு என்ன தெரியும்? அரசியல் தெரியாது. அப்ப என்ன ஆகும்? இல்ல, நாட்டு மக்கள் மேல அக்கறை இருக்கு உங்களுக்கு, அதனாலதான் அந்த நாட்டு மக்களோட தேசத்தை சொல்ற மாதிரி இது சொல்லி தேசத்தை தான் சொல்லி. இப்போ சிஏஎல் நாம நம்ம நாடு நம்மளுடைய தேசம் அப்படின்னு பார்த்துட்டு சிஏஎல் நம்ம தேசத்துக்கும் நம்ம நாட்டுக்கும் பாதிப்பு இருக்கா? இல்ல. அப்ப நம்ம எதுக்கு கவலைப்படணும்? நம்ம நாட்டு சிந்தனையும் நம்ம நாட்டை பற்றி பற்று இருந்தால் அதுதான் சிந்திக்கணும் இல்லையா? இப்ப நம்ம நாட்டுல இருக்கவங்க கடிப்போம்ப்பா, அவங்க யாரும் விரட்டுறாங்கப்பா, இல்ல அவங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தால் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் சட்டத்தை கூட நம்ம ஆதரிக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க. இல்ல சரி, இப்ப அப்பயே சொல்லிட்டாங்க ஒரே நாடு ஒரே தான். நம்ம வீட்டுக்கு ஒரு தலைவர், எந்த ஒரு இது இப்போ ஒரு ஆதார் அட்டை இல்லாத ஒரு குடும்ப உறுப்பினர் ஒரு ரேஷன் கார்டுல என்ன பண்றோம், ஒரு அட்டை பண்றோம், குடும்ப தலைவர் அப்படின்னு ஒருத்தர் போடுறாங்க. குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் தலைவர் போடுறது இல்லை. அப்போ இந்த சட்டத்தை ஒரே நாடு ஒரே எனக்கு அதே மாதிரி ஒரு குடும்பத்துக்கு ஒரு நாட்டுக்கு ஒரு தலைவர், பாக்கி குடும்பத்துல எல்லாருமே உறுப்பினர்கள் அப்படிங்கிறது. இப்போ பொதுவா இந்த நம்ம இந்து கோயில்கள் எல்லாம் அறநிலையத்துறை என்ன பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இருக்க ட்ரெண்ட்ல அதாவது அறநிலையத்துறை வெளியே போகணுங்கக்கூடிய ஒரு கோரிக்கை வலுவா எழுந்திருக்கு.
குறிப்பா வந்து இந்து மக்கள் கட்சி சொல்றாங்க அர்ஜுன் சம்பத் எப்போ வந்தாலும் அதை தான் வலியுறுத்துறாரு. ஆனா இவங்க அதற்கான எந்த இதுவே எடுக்கல. திமுக அரசு எடுக்க மாட்டேங்குது, அதிமுக அரசு எடுக்க மாட்டேங்குது. நிறைய பிரச்சனைகளும் இருக்கு அப்படிங்கிறாங்க மக்களும். இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அரசாங்கம் இப்ப நடத்தணும் அப்படின்னா கூட ஹெச்ஆர்என்சி ஆக்ட் பிரகாரமே ஹெச்ஆர்என்சி என்ன சொன்னா ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸ் உண்டியில வர காணிக்கை வரைக்கும் தான் ஹெச்ஆர்என்சிக்கு பவர்ஸே. ஆனா அந்த வரக்கூடிய கோவில்ல வரக்கூடிய ஆதாயத்தை அங்கேச்சு அந்த கோவிலுக்கே செலவு பண்ணவங்க தான் இது. அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, சும்மா உள்ள நோயஞ்சு அந்த பூஜை அப்படி பண்ணோம் இதுக்கு பண்ணோம் அங்க வரவங்களுக்கு இது பண்ணவங்க. இதுக்கு நமக்கு எதுக்குமே எதிர்ப்பு தான். கட்டணம் பெருமாளை பார்க்கறதுக்கு என் வீட்டுக்குள்ள நான் வர்றதுக்கு நான் இதுக்கு கட்டணம் தரணும். இந்துக்களுக்கு கோவில்கள் இந்துக்கள் கோவில், அதுக்கு போறதுக்கு எதுக்கு உங்ககிட்ட வந்து கேட்கணும். இப்ப என்ன ஆச்சுன்னா வீட்டுல ஒரு வாட்ச்மேனை வச்சுட்டு அந்த வாட்ச்மேனை யாரையும் உள்ள விடாதுன்னு சொல்லிட்டு ஓனர்ல எனக்கு என்னை பார்த்துட்டு தான் நீ போனோம்னா அந்த மாதிரி கதையா இருக்கு. ஹெச்ஆர்என்சிங்கிறது என்ன, ஒரு வீட்டுக்கு ஒரு வாட்ச்மேன், வீட்டுக்கு ஒன்றும் ஆகாம இருக்கிறதுக்கு கோவில்களுக்கு இது ஒன்றும் ஆகாம இருக்கக்கூடிய பார்த்துக்கிறதுக்கு கூட வாட்ச்மேன். அவங்க அந்த வாட்ச்மேன் மேலதான் பார்க்கணும். ஹெச்ஆர்என்சி வந்து ஒரு கோவில் அந்த உண்டிய பாக்கி எல்லாமே எதுவும் இது பண்ணாம இருக்கிறது தான் நம்ம ஒரு கேள்வி சாமி. இந்த எல்லா கோயிலையும் நீர்மூல் கொடுக்குறேன்னு தமிழக அரசு அறிவிச்சிருக்கு. அதை பத்தி நீங்க என்ன பாக்குறீங்க? இதுல இருந்து அமைச்சர் எல்லா கோயிலும் நீர்மூல் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணி முக்கியமான கோயில்கள் ஏ கிரேட்ல 46 கோயில்ல அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதை பத்தி கோவில்ல இப்ப நீர்மோர் நீர் பானகம் இது கொடுக்கறது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். அதுல வந்து யாருக்குமே எந்த வித நல்லது பண்ணினால் நமக்கு எதிர்ப்பு கிடையாது, நல்லதுதான். கோவில்ல நீங்க கொடுத்தா யாருக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுக்கணும். ஆனால் நீர்மோருங்கிற பேர்ல மோருக்கு தயிர் வாங்குறேன், அதுக்கு பால் வாங்குறேன், பானகத்துக்கு வெள்ளத்தை வாங்குறேன் அப்படின்னு சொல்லி பொங்கலுக்கு வெள்ளம் கொடுத்தாங்க, அந்த மாதிரி வெள்ளத்துல நீ பானகம் இதெல்லாம் பண்றது நல்லபடியா நல்ல ஒரு இதுவா பண்ணினா அதுக்கு வரவேற்கிறது தான். நீர்மோரு இந்த பானகத்தை வச்சுட்டு அவங்க வீட்டுக்கு சம்பாத்தியத்தை விட்டு உண்மையான கோவிலுக்கு சம்பாத்தியத்தை கோவிலுக்கு ஒரு கைங்கரியங்கள் பண்ண அதுக்கு ஆதரவாக பல்வேறு சலுகைகளை மத்திய அரசு வழங்கி. ஆனாலும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சிறுபான்மை மக்களுக்கு எதிராக தான் இருக்கு பிஜேபி, இந்துக்களுக்கு தான் ஆதரவா இருக்குங்க ஒரு பிரச்சாரத்தை வந்து திமுக அரசும் சரி, இதுக்கு முன்னாடி இருந்த அதிமுக இப்போ ட்ரெண்டிங்கா இப்பவும் அவங்களும் எதிர்ப்பா சொல்றாங்க. அதை எப்படி பாருங்க? ஒரே ஒரு நிமிஷம், சின்ன ஒரு கேட்டு யாருக்கிட்ட இல்லை திருமாவளவன் இல்ல நீங்க எதை கேட்டு ஒரு நிமிஷம் அதுக்குதான் கேட்டு இருக்கேன். கிறிஸ்தவர்கள் இது முஸ்லிம்ஸ் சொல்லிருக்கீங்க, எங்க இருக்காங்க அவங்க, எந்த நாட்டுல இருக்காங்க? இந்தியாவில் இருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது தனியா அவங்களுக்கு ஏதாவது வேற ஏதாவது ஆயிட்டு இருக்கா, இல்ல அவங்க மசூதியில் ஏதாவது இதாயிட்டு இருக்கா, இல்ல அவங்களுக்கு வேண்டிய என்னன்னா இந்த மைனாரிட்டிஸ் அது என்ன இருக்கு, அதுல இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் ஏதாவது குறைச்சிருக்கா, இல்ல அவங்களுக்கு ஏதாவது நீ மசூதிக்கு போனா வெட்டுவேன் உதப்பேன் ஏதாவது சொல்லியிருக்காங்களா? இல்ல. அப்போ அங்க என்ன குறைச்ச ஒண்ணுமே இல்லை. சும்மா நம்ம என்ன பண்றோம், ஏதோ சொல்லணும், அவங்க வேலை பண்ணல. யாரு இங்க இருக்கக்கூடிய அரசாங்கம் எந்த வேலையும் பண்ணலங்கிறதுக்கு என்ன பண்றாங்க, அதை காட்டிக்கிறதுக்கு முன்னாடி இப்போ ஒரு எங்கேயா சண்டைக்கு போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா, நான் அவனை ஒரே ஒரு அடி அடிச்சுட்டேன் அவன் கொஞ்சம் நிறுத்திடுவான், நம்ம போய் இது பண்ணிக்கலாங்கிற மாதிரி அவங்க எதுவுமே பண்ணாத சொல்லாம ஏதோ ஒரு சொல்லிட்டாங்க. சாமி ராசா இருக்காரு இல்லையா திமுக எம்பி, அவர் வந்து ராமரை மிகவும் தரக்குறைவா விமர்சிச்சிருக்காரு. ராமரை வந்து ஒரு நிமிஷம் ராசா வந்து எந்த கான்ஸ்டிடியூன்சி என்னன்னு சொல்லி எலெக்ஷன் நிற்கிறார் அவரு எந்த கான்ஸ்டிடியூன்சில என்னன்னு சொல்லி நிற்கிறார் அவரு நீலகிரி ஏரியாவில் என்ன எந்த இதுல நிற்கிறார் அவரு பழங்குடியினர் இல்லையா? பழங்குடியினர் வந்து ஹிந்துல வர்றாங்களா கிறிஸ்துவத்துல வர்றாங்களா? அவருக்கே
அவருடைய ஜாதியா இருக்கட்டும், அவருடைய இதுவை சொல்லிக்கிறதுக்கே அவரே வெக்கப்படுறார். அவருக்கு என்ன காரணம் என்ன? அவங்க அப்பா பேர் தெரியல, அப்பா பேர் சொல்லிக்கிறதுக்கு அவர் வெக்கப்படுறார். ஏன்னா இப்ப அந்த கான்ஸ்டியூன்சி வந்து என்ன இருக்குன்னா எஸ்சி கான்ஸ்டியூன்சி அப்படிங்கிறது இல்லையா? அப்படின்னப்போ அந்த கிறிஸ்டியனோ முஸ்லிமோ அந்த இதில் நிற்க முடியுமா? நிற்க முடியாது. சமீபத்தில் அவர் எத்தனை நாட்டுக்கு ஏமாத்துறாரு, அது எப்படியெல்லாம் அது எலெக்ஷன் டைத்துல வந்தப்போ நான் எஸ்சின்னு சொல்லிக்கிறாருங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம். சமீபத்தில் வந்து அவருடைய வீட்டில் மனைவி இறந்து போறாங்க. அவருடைய சம்ஸ்காரங்கள் நீங்க பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவ சமுதாயத்துல இருக்கக்கூடிய கிறிஸ்துவரை அவங்க வந்து இது பண்றாரு. இவரு எனக்கு ஜாதி இல்லை, பேதம் இல்லை, அது இல்லைன்னு சொல்லிக்கிறாங்க இல்லையா? இப்போ ஜாதி பேதம் இல்லட்டா இவங்க இந்த எஸ்சின்னு சொல்லி எலெக்ஷன் நிற்கிறத தப்பு. ஜாதி இல்லாதவனுக்கு உனக்கு எதுக்கு? இப்போ கிறிஸ்துவரா இப்போ நான் பாதி கிறிஸ்துவரா மாறி கேட்டா பொண்டாட்டி கிறிஸ்துவ வச்சு நான் கிறிஸ்துவம் கிடையாது அப்படி சொன்னப்போ உனக்கு ஜாதி இல்லை. அப்போ நீ அந்த இதுலையும் பண்ணியிருக்க கூடாது, நீ அதுலயும் பண்ணியிருக்க கூடாது, ஏதோ பண்ணிட்ட. அப்போ நீ கிறிஸ்துவனா இருந்தா இங்க வச்சுட்ட இல்ல நான் கிறிஸ்துவன் இல்லை, நான் எஸ்சி அப்படின்னா நீ எதுக்காக எனக்கு ஜாதி மதம் இல்லை, எனக்கு எல்லாமே ஒண்ணு அப்படின்னு சொல்லி நிக்கிற? போறதுக்கும் முயற்சி பண்ணிருக்க ஒரு ஏமாற்றம், ஜனங்களை ஏமாற்றத்துக்கும் ஏமாற்றக்கூடியவன் நீ. அப்போ நீ வந்து ஜனங்களே லோக்கல்ல ஏமாற்றுவோம். நீ ராமரை பத்தி இன்னைக்கு திட்டாம இருப்பியா? ராமர் திட்டின்னு தான் இருப்பேன். எதுக்கு? எங்க ஏமாறுறாங்க ஜனங்களை பார்த்தா உனக்கு இதாக முடியும். அந்த மாதிரி இதில் அவர் திட்டுவார். அதனால இந்த பெருமாளை பத்தி திட்டுறவங்களோ, இந்த கடவுளை பத்தி திட்டுறவங்களோ இதெல்லாம் அவங்க நாட்டை ஏமாத்துறதுக்கோசம் பண்ணக்கூடிய ஒரு தொழில். அதுதான் ஒன்று ராமரை திட்டுறோம், இந்துக்களை திட்டணும்.